வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 4/4/2025 ஏப்ரல் மாதம் பங்குனி 21 சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம். வெள்ளிக்கிழமை கிராம தேவதை. நேற்று அவ்வளோ போராடி சொன்ன ஜீவசமாதி போங்கன்ட்டுன்னு இன்னைக்கு நம்ம ஏரியாவில் குட்டி குட்டியாக ஜீவசமாதி இருக்கும். கிராம தேவதை இருப்பாங்க. நம்மக்கிட்ட வாழ்ந்தவங்க தான் அவங்களாம் நம்ம முன்னோர்கள் தெய்வமாக படைச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதம். வெள்ளிக்கிழமை அம்மனாதை வழிபடுவோம். நம்ம நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை 9:30 to 10, மாலை 4:30 to 5. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12:00 1, மாலை 6:00 7. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6:10, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் பார்த்தா 10:12, யமகண்டம் 3:04, குளிகை 7:30 to 9. திதி பார்த்தீங்கன்னா காலையில் 3:46 வரை. நேற்று சஷ்டி முருகரோடது. இன்னைக்கு சப்தமி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை 11:30 மணி வரைக்கும் மிருகஷி நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்னைக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் 11:30 வரைக்கும் விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு எடுத்துக்கலாம். அமிர்தம் கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. ஜீவன் நிறைந்த நாள் இன்னைக்கு. நல்ல நாள் தான் இன்னைக்கு. இந்த ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு வரவுனா வெறும் காசு மட்டும் கிடையாது. நண்பர்களே, நல்ல செய்தி. நீண்ட நாள் ஒரு விஷயத்துக்கு போராடின்னு இருப்பாங்க, அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு வரவு. ரிஷபராசி நேயர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவர் டயர்டு, அசதி ஆகிற அளவுக்கு ஒர்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. கடகராசி நேயர்களுக்கு அச்சம் நிறைந்த ஒரு நாள். செய்யலாமா வேணாமா, ஒத்தையா ரெட்டையான்னு பிடிப்பாங்க. ஒன்றும் கவலை இல்லை, ஒரு நாள் தள்ளி வைங்க, ஒர்க்கை பார்த்துக்கலாம். சிம்மராசி நேயர்கள் சில விஷயங்களை இன்னைக்கு துணிர்ந்து செய்வார்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கோபம் அதிகமாக வரும், கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கும். செகண்ட் ஒப்பீனியன் பேசணும், தோன்றதை பேசக்கூடாது. துலாம் ராசி நேயர்களுக்கு புகழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். அனைவரும் புகழ்ந்து பேசப்படியாக அவர்களுடைய ஒர்க்கு இருக்கும், நடைமுறையில் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாராட்டு தரக்கூடிய ஒரு நாள். அவங்க ஒர்க்கை எல்லாரும் பாராட்டி கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நலம் பயக்கும் நாள். மகர ராசி நேயர்களுக்கு உதவி பெறக்கூடிய ஒரு தருணம். நீங்களும் உதவி செய்யுங்க, மற்றவங்க கிட்டேருந்து இன்னைக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும், அதை பெற்றுக்கொள்ளுங்க. கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நாள். மீன ராசி நேயர்களுக்கு நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல 3 தைத்துளம் நேற்றே போட்டிருப்பீங்க. இன்னைக்கு மாலை 3 மணி வரைக்கும் கரசையும் வனிசையும் இன்னைக்கு போகணும். கரணத்தை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கேன். அது வீட்டில் ஒரு ஃபோட்டோ என்ன கேட்டிங்கன்னா சொல்லுவேன். அந்த ஃபோட்டோ வச்சு மண் அகலில் வளர்க்க போகணும். அவர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகன், திருச்செந்தூர் முருகனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.